அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. சற்று முன் கதறி கதறி அழுத செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி வீட்டில் சிக்கிய ஆதாரங்கள், இடி அதிரடி, ஸ்டாலின் அதிர்ச்சி, இது மாதிரி செய்திகள் வெளியாகியிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மோசடி வழக்கில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிக்கியிருக்கார் இல்லையா. ஸோ இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே ஒரு வருட காலங்களாகவே புழல் சிறையில் ஸோ இருந்து வரார் இல்லையா. ஸோ நிறைய சவால்களை சந்தித்து வர நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா ஜூலை 22 அவர் மருத்துவமனையில் ஸோ அனுமதிக்கப்பட்டார் இல்லையா. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதில் மருத்துவமனையில் திமுக சார்ந்த அனைத்து அமைச்சர்களும் பார்த்து உடல்நிலை விசாரித்து வந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் ஸோ கதறி கதறி அழுததாக ஒரு செய்திகள் வெளியாகிற நிலையில் ஸோ அதிரடியாக பார்த்தீங்கன்னா மீண்டும் செந்தில் பாலாஜியுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்ட போது அதுக்கு ஊழல் செய்ததாக புகார் ஸோ இருந்தது இல்லையா. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தகுந்த ஆதாரங்கள் கிடைத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு செய்திகள் வெளியேற நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக செந்தில் பாலாஜியோடைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் செய்த மோசடி பார்த்தீங்கன்னா அதிரடியாக கன்ஃபார்ம் சாட்சி அப்படின்னா அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஸோ உச்சநீதிமன்றமே பார்த்தீங்கன்னா அதிரடியாக தீர்ப்பளிக்கிற நிலையில் தான் ஸோ மோசடி புகாரான ஆதாரங்கள் செந்தில் பாலாஜி வீட்டில் கிடைத்ததா அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா சரமாரியாக ஸோ கேள்வி இருக்கிற நிலையில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஸோ ஏற்படுத்தியிருக்கு. அதனால் செந்தில் பாலாஜி 30,000 கோடி ஊழல் செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி தான் கைது ஆகிக்கிறார் இல்லையா. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இதில் முக்கிய ஆதாரங்கள் சிக்கிச்சு அப்படின்னா அது ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் மாற்றத்துக்கான முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் ஸோ மாட்டுவார் அப்படின்ற மாதிரி ஸோ வெளிவட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வருகின்ற நிலையில் ஸோ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெரும் அதிர்ச்சியில் ஸோ இருக்கார். இதனால் பார்த்தீங்கன்னா இவருடைய வழக்கில் சிக்கினார் அப்படின்னா ஸோ அவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுறதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய வழக்கில் பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்த ஸோ அனைத்து அமைச்சர்களும் ஸோ கதி கலைங்க போய் ஸோ இருக்காங்க. இதனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து அமைச்சர்களுக்கும் ஸோ இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஸோ அதிமுகவில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா வேலை போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் இல்லையா. அவர் போக்குவரத்துறையில் வேலை வாங்கி தருவதாக செய்த மோசடியில் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு தகுந்த ஆதாரங்கள் அனைத்துமே அவருடைய கட்டிட்டு இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்திங்கன்னா கிடைத்ததாக ஒரு தகவல் வெளியேறும் நிலையில் தான் பெரும் பரபரப்பை ஸோ ஏற்படுத்தியிருக்கு. இதனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்றது பார்த்திங்கன்னா பெரிய கேள்விக்குறியாக ஸோ இருக்குது இல்லையா. ஸோ ஏற்கனவே ஆதாரத்துக்காக தான் அமலாக்கத்துறையும் பார்த்திங்கன்னா சோதனை ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த சோதனையின் போது பார்த்திங்கன்னா அதிரடியாக செந்தில் பாலாஜியுடைய மனைவி பார்த்திங்கன்னா அதிரடியாக சிக்கியிருக்காங்க. ஸோ இதனால் அவருடைய வீட்டில் ஆதாரங்கள் ஸோ கிடைச்சிருக்கா அப்படின்றது தான் முழு விவரங்களை பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.